அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் உரை நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பன்றி இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் என்பது குறித்த விவரங்களை பார்த்தோம். இந்த பன்றியை ஹராம் என்று சொல்லும் பொழுது அது குறித்து பேசுகிற 4 வசனங்கள்லையும் லஹ்முல் ஹின்சீர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஹின்சீர் என்றால் பன்றி, லஹ்ம் என்றால் இறைச்சி. பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை அந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் இருந்து 14 நூற்றாண்டுகளாக வாழ்ந்த எல்லா மக்களுமே பன்றியின் இறைச்சி என்று சொல்லப்பட்டாலும் அது அனைத்தையும் தான் எடுத்துக்கொள்ளும், இறைச்சியை மட்டும் குறிக்காது என்று தான் அனைவரும் ஒருமனதாக விளக்கம் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இப்போ சமீப காலத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பன்றி ஹராம் என்று சொன்னால் அதில் உள்ள எல்லாத்தையும் ஹராம் என்று நம்ம சொல்ல முடியும். பன்றியின் இறைச்சின்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான்னு சொன்னால் வேஸ்ட்டாக அப்படி ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துவானா? இறைச்சின்னா இறைச்சியை தானே குறிக்கும் அப்படின்ட்டு வாதம் பண்ணி அதுக்கு சான்றாக வேறு சில வசனங்களும் எடுத்து காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், இப்போ 100 வருஷம் ஒருத்தர் எல்லாம் மரணிக்க செஞ்சான்னு ஒரு சம்பவம் இருக்குல்ல. ஒரு நல்லடியார் இருந்தார், அவரை 100 ஆண்டு காலம் மரணிக்க செய்து பிறகு உயிர்ப்பித்தாண்டு ஒரு வசனம் 2வது சூறாவில் 259வது வசனத்தில் இருக்கும். அதிலெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் ஒரு கழுதையை கொண்டு போகிறாரு, உணவுலாம் கொண்டு போகிறாரு, உணவுலாம் கெட்டு போகாமல் இருக்குது. அவர் கொண்டு போன கழுதை என்ன செஞ்சிருதுன்னா மக்கி மண்ணாக போய் விடுகிறது, செத்து போய் மக்கி மண்ணாகிடுச்சு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்னு நீ சந்தேகப்பட்டீல, இந்த கழுதையை பார், அதை எப்படி நம்ம உயிராய் காட்டுறோம் என்று பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொன்ன பிறகு அதனுடைய எலும்புகள் முதல்ல தனியாக வருகிறது, அதுக்கப்புறம் அதன் மீது இறைச்சி போர்த்தப்படுகிறது. அப்படி வருது. ஒன்றூர் இலாமி, அதனுடைய எலும்புகளை பார், இறைச்சியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கு, எலும்பு தான் மக்கி போய் கிடக்கும். அதை கைஃப நுன்ஷிதுஹா, அதை நம்ம எப்படி எலும்புகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி சும்மா நக்குசுஹா லஹ்மன், பிறகு அதுக்கு இறைச்சியை நம்ம எப்படி போர்த்துகிறோம் என்று பார் அப்படின்ட்டு ஒரு வசனம் குர்ஆனில் இருக்குது. அதாவது ஒரு மனிதர் ஒரு பாலடைஞ்ச ஊரை அந்த விஷயத்தையும் சொல்லிடுவோம் தெரியாதவங்களுக்காக வேண்டி, ஒரு பாலடைந்த ஒரு ஊரை கடந்து போகிறார். போகும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், இந்த பாலடைஞ்ச ஊரை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான், இறந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பதாக சொல்கிறானே, இந்த மாதிரி பாலடைஞ்சு கிடக்குது, இது எப்படி எல்லாம் உயிராக்குவான் என்று மனசில் நினைக்கிறார். அவர் நல்லடியாராக இருந்ததுனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அவருக்கு நேரடி விளக்கம் காட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்துல அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். எவ்வளோ நாளைக்கு மூத்தாகிட்டாங்கன்னு சொன்னால் 100 வருஷம். அமாத்தகுல்லாஹு மேத் ஆமீன், 100 ஆண்டு காலம் அவர் அப்படி பாடியாக போட்டுட்டான். அந்த 100 ஆண்டுகளில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர் கொண்டு போன உணவும் தண்ணீரும் கெட்டு போகாமல் நல்லா பாதுகாக்கிறான். அதே நேரத்தில் அவர் கொண்டு போன கழுதை இருக்குதுல்ல, அது மக்கி 100 வருஷத்தில் என்ன ஆகுமோ அப்படி ஆகிப்போச்சு. ஒரு கழுதையில் ஏறி போகிறாரு, அந்த கழுதை மக்கி போய் எலும்பாக போய் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இந்த உணவும் பானங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறது. நான் நினச்சேன்னு சொன்னால் ஒரு இடத்துலையே ஒன்றை கெட்டு போகாமல் வைப்பேன், நான் நினச்சேன்னு சொன்னால் அதே இடத்துல இன்னொன்றை கெட்டு போகிற மாதிரி ஆக்க வேண்டாம் எல்லாம் காட்டுறதுக்காக இதை செய்கிறான். செஞ்சுட்டு அவரை எழுப்பி எவ்வளோ நாள் இந்த நிலையில் இருந்திருப்பாயின்னு கேட்கும் பொழுது என்ன 1 நாள் 1/2 நாள் இருக்குங்கிறார். 100 வருஷம் இருந்தவருக்கு தெரியலை. அதில் உன் கழுதையை பாரு, நேற்று மூத்தா போன மாதிரி அந்த கழுதை இருக்குது, நீ மூத்தா போய் இந்த கழுதையே ஒன்றுமில்லாமல் போச்சு பாரு, 100 வருஷம் ஆகிடுச்சின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்போ எப்படி அல்லாஹ் உயிராக்குவான்னு நீ சந்தேகப்பட்டீல, இப்போ நான் உயிராகி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எலும்புகளை முதல்ல அல்லாஹ் திரட்டினான். பிறகு அதன் மீது இறைச்சியை உருவாக்கினான். அதுக்கு பிறகு அது கழுதையாக மாற்றி அல்லாஹ் எழுதி நிப்பாட்ட வச்சான். செஞ்சுட்டு இப்படித்தான் நான் உயிராக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு செய்முறை விளக்கம் காட்டுவான்ல, எப்படி இப்போ பறவைகளை உயிராக்குவான்னு கேட்கும் பொழுது அதே மாதிரி இவருக்கும் செஞ்சு காட்டுறான். இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எலும்புகள் மீது இறைச்சியை போர்த்துக்கிறோம்னு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ எலும்பு வேறு இறைச்சி வேறு தானே.
அது ஆதாரம். இது இந்த சம்பவத்தை என்ன ஆதாரம் கேட்குறாங்கன்னா, இறைச்சிங்கிறது வேறு தான், எலும்புங்கிறது வேறு தான். அப்போ இறைச்சி எலும்பாக இருப்பதை கழுதையுடைய எலும்புக்கு மேலே இறைச்சியை போர்த்துக்கிறோம் நல்லா சொல்லும் பொழுது, அப்போ இறைச்சிங்கிறதுல எலும்பு அடங்காது. அதனால தான் என்ன செய்கிற, எலும்பின் மீது இறைச்சியை போர்த்துக்கிறோம் நல்லா இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த மாற்று கருத்து உடையவர்கள் அவங்க கருத்துக்கு சான்றாக இந்த வசனத்தையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி மனித படைப்பை பற்றி 23வது சூறாவில் 14வது வசனத்தில் நல்லா சொல்லும் பொழுது அது என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல விந்து துளியாக இருக்கிறான், அப்புறம் ஒரு கருவுற்ற சினை முட்டையாக மாறுகிறான், அப்புறம் ஒரு சதை துண்டாக ஆகிறான். சதை துண்டாக இருக்கிறத என்ன செய்கிறான்னா பிறகு அல்லாஹ் எலும்பாக மாற்றுகிறான். எலும்பாக மாற்றி இப்போ கசவுனல் இல்லாமல் அலஹமா, அதை எலும்புக்கு மேலே நம்ம இறைச்சியை அணிவிக்கிறோம். எலும்பை உற்பத்தி பண்ணி எலும்புக்கு மேலே என்ன செய்கிறோம், இறைச்சியை ஆடையாக அணிவிக்கிறோம். அது இறைச்சி அடுத்தபடியாக உருவாக்குறோன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், எலும்பு வேறு இறைச்சி வேறுன்னு பிரிக்கிறான்ல. மனிதன் உற்பத்தி ஆகும்போது அவன் எலும்பாக இருப்பான்ல, அது வேறு தான், அப்புறம் இறைச்சி வேறு தான் நல்லா பிரிக்கிறான். அப்படின்னா பன்றியுடைய இறைச்சிங்கிற இறைச்சியை தானே குறிக்குங்கிறாங்க. இந்த வசனத்தில் வச்சு இந்த வசனத்தில் இருந்து அவங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகிற வாதத்தை இப்படி தான் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க, இப்போ கசவுனல் இல்லாமல் அஹ்மன், எலும்புக்கு இறைச்சியை போர்த்துக்கிறோம். மனிதன் உருவாகும் பொழுது எலும்பாக உருவாகிறான், ஒரு கட்டத்தில் எலும்பாக ஆகுறான், எலும்புக்கு மேலே இறைச்சியை போர்த்துறோம்னு நல்லா சொல்கிறான். எலும்புக்கு மேலே இறைச்சியை போத்துறோம்னு சொன்னால் எலும்பு வேறு இறைச்சி வேறு. இறைச்சிங்கிறதுல எது அடங்காது, எலும்பு அடங்காது. அதே மாதிரி தான் பன்றியுடைய இறைச்சியில் எலும்பு அடங்காது. இப்படி பன்றியுடைய இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா எலும்பு வேறு தானே, எலும்பை சூப் போட்டு குடிக்கலாம்ல அப்படிங்கிற அர்த்தத்தில் வாதிடுறாங்க அவங்க. இந்த வசனத்தை வைத்து கொண்டு சப்போர்ட்டாக இதை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ இதில் இந்த கருத்து சரியான்னு கேட்டால் மேலோட்டமாக பார்க்கும்போது சரி மாதிரி தெரியும். ஆனால் பொதுவாக இந்த இறைச்சிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, இறைச்சிங்கிறது பிரித்து பிரித்து சொல்லும் பொழுது அது இறைச்சியை மட்டும் குறிக்கும். இறைச்சி, எலும்பு, கொழுப்பு, நரம்புன்னு அப்படி சொல்லும் பொழுது தான் இறைச்சிங்கிறது இறைச்சியை மட்டும் குறிக்கும். அதை மட்டும் தனியாக சொல்லப்பட்டுச்சுன்னா அனைத்தையும் தான் குறிக்கும். இறைச்சி வாங்கிட்டு வாங்கன்னு உங்களை கடைக்கு அனுப்புகிறாங்க. என்ன வாங்கிட்டு வருவீங்க, இறைச்சியும் வாங்கிட்டு வருவீங்க, எலும்பையும் வாங்கிட்டு வருவீங்க. அதில் ஈரல் கொஞ்சம் வெட்டி போடுவோம், அது நரம்பு, அது இறைச்சின்னு மட்டும் சொல்லப்படுமே. ஆனால் திங்கிற எல்லாத்தையும் தான் குறிச்சிக்கிறோம். அந்த எது பிராணிகள் எதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குதோ எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாகத்தான் இந்த இறைச்சிங்கிற வார்த்தைக்கு நடைமுறையில் அர்த்தம் இருக்கிறது. அது எப்போ வேறு அர்த்தம் வரும்னு கேட்டால், கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் இறைச்சி, கொஞ்சம் ஈரல் வாங்கிட்டு வாண்டா தான் இறைச்சி வேறு அது வேறுண்டு வரும். பிரித்து நீங்கள் சொல்லணும். இறைச்சியோட வேறு வேறு பொருள்களை சேர்த்து சொன்னீங்கன்னா அப்போ தான் இறைச்சிக்கு இறைச்சின்னு மட்டும் அர்த்தம். சும்மா வெறுமனை இறைச்சியை மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் இறைச்சி கடைன்னு சொல்கிறீங்க, இறைச்சி மட்டும் வச்சுக்கிறான். கசாப்பு கடைக்கு என்ன பேர், இறைச்சி கடைங்கிறீங்க. ஏன் எலும்பு கடைன்னு நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இறைச்சி கடைன்னு தான் சொல்கிறீங்க. ஈரல் கடைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, குடல் கடைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. தலையும் வச்சுருப்பான், தலை கடைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கால் வச்சுருப்பான் சூப் போடுறதுக்காக வேண்டி, கால் கடைன்னு சொல்ல மாட்டேங்க, இறைச்சி கடைங்கிறீங்க. அப்போ இறைச்சிங்க என்பதில் எதெல்லாம் அடங்குது, நம்ம தமிழில் இப்படி அடங்குற மாதிரி தான் அரபிலை. நம்ம எப்படி தமிழில் இறைச்சி என்று சொன்னாலேயே அனைத்தையும் குறிக்கும். சாப்பிட்ற அந்த பிராணியில் எதெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்தும் இறைச்சின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த தனியான இறைச்சிக்கும் இல்லை இறைச்சின்னு சொல்லுவோம். அது எப்படி பிரித்து அறிவோம் என்று சொன்னால், இறைச்சின்னு மட்டும் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் எல்லாம் அடங்கிடும். இறைச்சியோட இறைச்சியும் ஈரலும் வாங்கிட்டு வான்னு சொன்னால், ஓ தனி இறைச்சியை சொல்கிறாரு அப்படி விளங்கிக்கிடுவீங்க. எலும்பு இல்லாத இறைச்சியை வாங்கிட்டு வான்னு சொன்னால் அப்போ எலும்பு இல்லாத இறைச்சின்னு அர்த்தம். எலும்பும் இறைச்சியும் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அப்போ அந்த இறைச்சிக்கு இறைச்சின்னு மட்டும் அர்த்தம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த அர்த்தம் வரும். அதனால் இந்த வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அறிஞர்கள், இப்போ நவீன காலத்து அறிஞர்களை இந்த வாதத்துக்கு பதில் கொடுக்குறாங்க. கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இறைச்சிங்கிற வார்த்தையை எல்லா மொழிகள்லையுமே ரெண்டு அர்த்தத்தை தான் பயன்படுத்தப்படும். அரபுக்கு மட்டும் இல்லை, எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் சரி இறைச்சிங்கிறது அதில் உள்ள சாப்பிடுவதற்குரிய அந்த பிராணியில் உள்ள அனைத்தையும் குறிப்பதற்கு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டில் நீங்கள் இறைச்சி விருந்துன்னு சொல்லுவீங்க. இறைச்சின்னா இறைச்சி மட்டுமா வாங்கியிருப்பீங்க, இறைச்சியோடு சேர்த்து எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வந்து தான் இறைச்சிங்கிறீங்க. அப்போ இந்த காலத்தில் இறைச்சி கடையிலோடு எல்லாம் கலந்து தான் கொடுக்குறாங்க. தனிக்கறின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அதுலேயும் கூட எலும்புலாம் கலந்து தான் வரும். அப்போ அது மாதிரி இறைச்சின்னு சொன்னாலேயே அதில் எல்லா அந்த பிராணியில் உள்ள அனைத்தையும் கலந்து தான் இறைச்சி என்ற வார்த்தையால் நம்ம சொல்லுகிறோம். தமிழில் சொல்கிற மாதிரி தான் அரபியில் உள்ளதான் அது இருக்கிறது. அந்த மக்களுடைய மொழியில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது.
மக்கள் எந்த மாதிரி புரிந்து கொள்கிறாங்களோ அந்த பாஷையில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கு. அப்போ பன்றி இறைச்சின்னு சொன்னால் என்ன விளங்கிக்குவாங்கன்னா எல்லாத்தையும் தான் விளங்குவாங்க. அதாவது பன்றியுடைய ஹராமா தோல் இதெல்லாம் அடங்காது. சாப்பிடுவதற்கு இல்லாத பொருள் இருக்குல்ல, அதை கழிச்சிக்கிடலாம். சாப்பிடுவதற்குரிய இது எதெல்லாம் ஒரு பிராணியில் சாப்பிடப்படுமோ அது எல்லாமே லஹமுங்கிறதுல அடங்கிரும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு சில வசனங்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா மறுப்பும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? இப்போ நம்ம ஒரு பிராணியை அறுக்கிறோம், குர்பானி அறுக்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை பற்றி பேசும் பொழுது 22:37 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, இதனுடைய மாமிசங்களும் இதனுடைய இரத்தமும் அல்லாவை சென்றடையாது, உங்களுடைய இறையச்சம் தான் சென்றடையும்னு சொல்கிறான். இங்கே கொழுப்பையெல்லாம் சொல்லலை, ரத்தமும் இறைச்சியும் தான் சொல்கிறான். அப்போ மற்றெல்லாம் அடையுமா? அப்போ அல்லாஹ் இறைச்சியும் சென்றடையாது ரத்தமும் சென்றடையாதுன்னு சொன்னால் அப்போ இறைச்சி ரத்தத்தை தவிர வேறு பொருள்கள்லாம் இருக்க. அப்போ ஈரல் சென்றடையுமா? அல்லாஹ்க்கு போய் சேருமா? அல்லது குடல் அல்லாஹ்க்கு போய் சேருமா? அதனுடைய தலை அல்லாஹ்க்கு போய் சேருமான்னா அது இறைச்சிங்க எல்லாம் அடங்குன்னு நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? ரத்தமும் இறைச்சியும் சேராதுன்னு சொன்னால் ரத்தமும் சேராது, அந்த பிராணிகளுள்ள எதுவும் சேராது. எதுவுங்கிறதுக்கு தான் லஹமுங்கிற வார்த்தையை அல்லாஹ் வேறு இடத்துல பயன்படுத்தி காட்டுறான். இந்த அரபு மொழியில் அந்த பழக்கத்தில் இருந்ததுனால தான் லையனால் அதுலேயும் லஹமுங்கிற வார்த்தை தான் வருது. லையனால் அல்லாஹ் லஹமுக்கு பன்மை லுஹும், லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா, அந்த பிராணிகளுடைய இறைச்சியும் அல்லாவை போய் சேராது. இறைச்சி சேராதுன்னு என்ன அர்த்தம்? இறைச்சி சேராது, குடல் சேராது, ஈரல் சேராது, எலும்பு சேராது, அதில் உள்ள கொழுப்பு சேராது, அதில் உள்ள ஒவ்வொரு பாட்டு இருக்கும்ல, கல்லீரல் சேராது, மண்ணீரல் சேராது, அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிற வார்த்தை தான் லஹமுங்கிற வார்த்தை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அல்லாட்ட உங்கள் தக்குவா தான் வருமே தவிர இந்த பிராணிகளுடைய எதுவும் வராது என்று சொல்வதற்கு அல்லாஹ் இறைச்சியை பயன்படுத்துகிறான். ரத்தத்தை தனியாக பிரித்து சொல்லிடுறான். ரத்தம்ங்கிறது தனியாக அறுத்து எடுத்துடுறதுனால தனியாக பிரிச்சிடுறோம்ல, அறுத்த உடனே ரத்தம் தனி இறைச்சி தனின்னு ஆகிடுது. அப்போ ரத்தம் இல்லாத அனைத்துக்கும் என்ன பேர்? இறைச்சிங்கிற பேர். அப்போ ரத்தத்தை தவிர உள்ள அனைத்துக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அப்போ இதுவும் குர்ஆன் வசனம் தானப்பா, இது எப்படி வழங்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இறைச்சிங்கிறது எந்த இடத்துல இறைச்சியை மட்டும் குறிக்கும் என்று சொன்னால் இறைச்சியோடு சேர்த்து வேறு வேறு பாட்டுகளையும் சொன்னால் மட்டும்தான். இறைச்சி, எலும்பு, கொழுப்புன்னு சொன்னீங்கன்னா இறைச்சி மட்டும்னு அர்த்தம். இறைச்சி வாங்கிட்டு வான்னு சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் அர்த்தம். அப்போ இறைச்சிங்கிறதுக்கு எப்போ இறைச்சியை மட்டும் குறிக்கிற வழக்கத்தில் இருக்குது என்று சொன்னால் இறைச்சியோடு உள்ள வேறு பொருள்கள் இருக்கும்ல, அதுகளோடு சேர்த்து இறைச்சின்னு குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டீங்கன்னா இறைச்சி மட்டும்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் வெறுமனே இறைச்சி என்று சொன்னால் அதில் எதெல்லாம் சாப்பிடுவதற்குரியதாக இருக்குதோ அனைத்துக்கும் உள்ள வார்த்தையாகத்தான் இறைச்சி என்பது பயன்படுத்தப்படுகிறது. அரபு மொழியிலும் பயன்படுத்தப்படுகிறது, உலகத்தினுடைய எல்லா மொழிகள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் குர்ஆன்லையும் வேறு இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்குது இந்த வசனத்தில். அதே மாதிரி இது 22:37 வசனத்தில் இது குர்பானியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 14 வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறீங்க, கடல் அல்லாஹ் உங்களை வசப்படுத்தி தந்திருக்கிறான். எதுக்காக தந்திருக்கிறான்னு கேட்டால் தஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியா, அந்த கடலிலிருந்து பசுமையான ஒரு இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த மீன் வகையில் அதனுடைய இறைச்சி மட்டும்தான் நம்ம ஹலாலு. மீனில் முட்டை இருக்கும், மீனில் உள்ள ஈரலுக்கு பெரிய பெரிய மீன்களில், சின்ன மீனில் ஒன்றும் இருக்காது. பெரிய பெரிய மீன்களில் சுறா மீன், அந்த மாதிரி திருக்க மீன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னென்ன செய்யும், அதில் முட்டைகள்லாம் சேர்த்து தான் இருக்கும். அதுவும் ஹலால் தானே வழங்குகிறோம். அந்த இறைச்சி நாங்கள் சொன்னாலும் அது இறைச்சியை மட்டும் குறிக்காது, மீனில் உள்ள என்னென்னலாம் திங்கிறதுக்குள்ளதாக இருக்க எல்லாம் தான், அது எல்லாத்துக்கும் பேர் தான் லஹமு. ஆனால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக கடலை எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். கடலில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, வேட்டையாடுறீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு கடலை உங்களுக்கு கண்ட்ரோலில் எல்லாம் தந்திருக்கிறான். எதுக்காக தந்திருக்கிறான் என்று கேட்டால் தஅகுலு மின்ஹு அதுலேயும் லஹமு தான் வருது. லெமன் தரியா, பசுமையான ஒரு இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக வசப்படுத்தி தந்திருக்கிறான் இருக்குது. இந்த இடத்துல இறைச்சிக்கு என்ன அர்த்தம்? எல்லாம்னு அர்த்தம். அந்த மீனில் உள்ள எல்லாமே, அந்த மீனில் செதில் கழிக்க சாப்பிடப்படாத பொருள் இருக்கும்ல, அதை கழிச்சது போக எதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது, மண்டையெல்லாம் சேரும், அதில் கண்ணுலாம் சேரும். அதில் முட்டையோட சில முட்டை இதாக இருக்கும். கெளுத்தி மீன்லாம் என்ன இருக்கும், கெளுத்தி முட்டைன்னு தனியாக விற்பாங்க. அப்போ லஹமுன்னு தானே வந்திருக்கு. இது ஹராமுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த கருத்து உள்ளவங்களாவது ஹராமுன்னு சொல்கிறாங்களா? மீனில் உள்ள எல்லாமே ஹலாலுங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் லஹமை தான் சொல்கிறான். மீனை ஹலால்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறான்?
அது லஹமு இறைச்சி தான் ஹலால்னு சொல்கிறான். இறைச்சிக்கு என்ன அர்த்தம்னு மீனுக்கும் இறைச்சிங்கிற பேர் இருக்குது. மீன் நம்ம இறைச்சி வேறு மீன் ஒன்று நம்ம பிரித்து விளங்கியிருக்கோம்ல. அரபு மொழியில் லஹமுன்னு சொன்னால் எல்லா மாமிசத்துக்கும் லஹமு தான், அது மீன் உள்பட. நம்ம மீனை வந்து இறைச்சின்னு சொல்ல மாட்டோம். நம்ம தமிழ் வழக்கத்தில் அப்படி இல்லை. அரபு வழக்கத்தில் வந்து மீனும் இறைச்சி தான், கோழி கறியும் இறைச்சி தான், மாட்டுக்கறியும் இறைச்சி தான், ஆட்டுக்கறியும் இறைச்சி தான். எந்த பொருளுடைய உயிர் பிராணிகளுடைய சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்குதோ எல்லாத்துக்கும் இறைச்சிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, லஹமா இறைச்சி கடல்லேருந்து நீங்கள் இறைச்சி சாப்பிட்றீங்க நல்லா சொல்கிறான்னு கேட்டால் அந்த மீனில் உள்ள எல்லாத்தையும் தான் அது குறிக்கிறது. அதனால நீங்கள் இந்த பன்றி இறைச்சிக்கு மட்டும் அப்படி விளக்கம் கொடுக்குறேன்னு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் ஏற்புடையதாக இருக்குது. அதே மாதிரி வந்து 35:12 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கடல் 2 கடல் இருக்கிறது. சில கடல்கள் உப்பு கரிக்கக்கூடிய கடலாக இருக்கும், சில கடல்கள் வந்து மதுரமான சுவை உள்ள தண்ணீராக இருக்கும். அதாவது ஆற்று தண்ணி வந்து கடல்களில் சேர்ந்து சேராமல் இருக்கும், சில மாதங்கள் வெடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த தண்ணி வந்து உப்பு இல்லாமல் இருக்குது, அந்த தண்ணி உப்போடு இருக்கிறது, 2 ஒன்று கலக்காமல் இடையில் திரை போடப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு, ஒமின் குல்லின் தாக்குலூன ரஹ்மன் தரியா, ஒவ்வொரு கடலில் இருந்தும் நீங்கள் வந்து பசுமையான உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அந்த ஒவ்வொரு கடல் நாரி போகாமல் பசுமையாக சாப்பிட்றோம், அதுக்காக சொல்லி காட்டுறான். ஒமின் குல்லின் தாக்குலூன ரஹ்மன் தரியா, பசுமையான இறைச்சியை நீங்கள் அந்த கடல்லேருந்து சாப்பிட்றீங்க, இந்த கடல்லேருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே லஹமுங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். பயன்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த மீனுடைய இறைச்சி மட்டும் கிடையாது, மீனுக்குள்ளே சாப்பிடுவதற்குரிய என்னென்ன இருக்கிறதோ. சில மீன்களில் வந்து அந்த முள்ளு கூட சாப்பிடுவோம், சில மீன்களில் இந்த மீன்களில் முள் சாப்பிட மாட்டோம். சில மீன்களில் என்ன செய்வோம், அந்த முள் கூட என்ன செய்யும், இந்த காது எலும்பு மாதிரி உள்ள முள் இருக்கும், அதுக்கு அதையெல்லாம் கூட சாப்பிடலாம். அதெல்லாம் எதில் கொண்டு வரும்னு கேட்டால் இந்த லஹமை கொண்டு தான் அது ஹலாலுங்கிறோம். இறைச்சின்னு தான் எல்லாம் சொல்கிறான். இறைச்சின்னு சொன்னாலும் அதில் உள்ள எலும்பு எல்லாமே அடங்கும், அதில் எதுவுமே கழிக்கப்படாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய வாதம் சரியில்லை. பன்றியுடைய இறைச்சிங்கிறது வந்து அது பன்றியுடைய இறைச்சியோட வேறு எதையும் சேர்த்து சொன்னால் தான் என்ன செய்யும், இறைச்சி வேறு எலும்பு வேறுன்னு பிரிக்க முடியும். சும்மா பன்றியுடைய இறைச்சி நாயுடைய இறைச்சின்னு எதனுடைய இறைச்சியை சொன்னாலும் பன்றி இறைச்சி ஹராம்னா அதில் உள்ள திங்கிற எல்லாம் ஹராம்னு அர்த்தம். நாய் இறைச்சி ஹராம்னு சொன்னால் இறைச்சி மட்டும் இல்லை, அதில் உள்ள கொழுப்பு எல்லாம் தான் ஹராம்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேறு சில ஆதாரங்களையும் கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், இப்போ ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் அவர் வந்து சில காரியங்களை செய்வார்னு வருது. அது என்னுடைய இந்த ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அவர் செய்வார். அவர் ரசூலாக வரமாட்டார்ல, ஈசா நபி வரும்போது அவர் வந்து அல்லாவுடைய தூதராக வந்து செய்தியை சொல்லி புது சட்டங்கள் நமக்கு சொல்ல மாட்டார். ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அவர் என்ன செய்வார், இங்கே அந்த இருக்கக்கூடிய காலத்தில் செயல்படுவார். அப்போ அவரை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓ யக்குத்துல் ஹின்சீர, அவர் வந்து பன்றியெல்லாம் கொல்லுவார். அந்த ஹதீஸில் வருது, புகாரில் 2222 ஹதீஸில் வருகிறது, ஓ யக்குத்துல் ஹின்சீர, பன்றியை கொல்லுவார் அப்படின்னு வருகிறது. பொதுவாக கொல்லுதல் என்று சொன்னாலேயே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு கொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் கொல்லுதல். அறுக்குதல்ங்கிறது வேறு, கொல்றதுங்கிறது வேறு. பன்றியை கொல்லுவார்னு வருதே தவிர, பன்றிங்கிறதுல அதில் வந்து சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்குமானா, இறைச்சி அல்லாத மற்றதெல்லாம் ஹலாலானதாக இருக்குமே, ஆனால் பன்றி அவர் கொல்லக்கூடாது. அறுத்து இறைச்சியெல்லாம் கழித்து விட்டுட்டு என்ன செய்யணும், எல்லாத்தையும் சாப்பிட்ணும். கொள்ள அதில் சாப்பிடத்தக்கது இருக்குல்ல. இவங்க வாதப்படி இறைச்சி மட்டும்தான் ஹராமுன்னா எலும்பு ஹலால், கொழுப்பு ஜாஸ்தி பாதிக்கு பாதி கொழுப்பு இருக்குது, அந்த கொழுப்பு ஹலால்னு ஆயிரும். கொழுப்புக்காக வேண்டி என்ன செய்யணும், பன்றியை கொல்லக்கூடாது. மரம் என்ன செய்யணும்னா பன்றி அறுக்கணும். ஈசா நபி அறுத்து என்ன செய்யணும், இறைச்சி மட்டும் தூக்கி போடு, மற்றெல்லாம் தின்னுண்டு அப்படி சொல்லியிருப்பார். அப்போ பன்றியை கொல்றதுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னா கொண்டு தூக்கி எரிஞ்சிடுறது. இப்போ பன்றியை கொல்வாருங்கிற அந்த வசனத்திலிருந்து அது அறுக்கத்தக்கது சாப்பிடத்தக்கது இருக்குமே, ஆனால் அதை வந்து கொல்லக்கூடாது, அறுக்கத்தான் செய்யணும். அதில் சாப்பிட இவங்க கருத்துப்படி அறுக்கணும்ல. பன்றியோட இறைச்சி மட்டும்தான் ஹராம்னு சொல்லிடலப்பா, மற்றது ஹலால்னா அறுக்கிற முறையில் அறுத்ததுன்னு ஹலாலாகும். இப்போ பன்றி அறுக்கணும்ல, அவர் அறுக்காமல் கொல்லோடு செய்கிறாரு. அப்போ கொல்வதிலிருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், பன்றியை கொல்வார் என்று ஈசா நபியை பற்றி சொன்னதில் இருந்த பன்றியுடைய எதுவும் சாப்பிடுவதற்குரியது கிடையாது. சாப்பிடுவதற்குரிய இல்லாட்டி தான் கொல்லணும். இல்லாட்டி என்ன செய்யணும், பாம்பை கொள்றோம், சிங்கத்தை கொள்றோம், அந்த மாதிரி கொள்கிற நாயை கொள்றோன்னா வருதில்ல, கொள்றதுன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அது சாப்பிடுவதற்குள்ளது கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அதில் எந்த சாப்பிடக்கூடிய எந்த ஒரு அம்சம் இல்லைங்கிறதுனால தான் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற ஒரு ஹதீஸையும்
அவங்களுக்கு மறுப்பாக நம்ம எடுத்து வைக்கலாம். அது ஒரு விஷயம். இது புகாரில் 2222 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹஜ்ஜத்துல் விதா மக்கா வெற்றியில் மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயிக்கும் போது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில விஷயங்களை ஹராம்னு அறிவிக்கிறாங்க. மக்கா வெற்றியின் போது என்னெல்லாம் ஹராமுங்கிறாங்கன்னா, இன்னல்லாஹ வ ரசூலஹு ஹர்ரம பை அல் ஹம்ரி, மதுபானம் விற்பனை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அந்த மக்கா வெற்றியில் தான் ஹராமாக்கப்படுது. மதுபானம் விற்பனை செய்வதை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். ஒல் மைத்தத்தி, மைத்தத்தையும் மைத்தத்துனா முறையாக அறுக்கப்படாதவை, முறையாக அறுக்கப்படாதவைகளையும் அதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஒல் ஹின்சீரி, பன்றி இறைச்சின்னு சொல்லலை, பன்றியையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் குரானில் பன்றி இறைச்சின்னு வந்தாலும் ஹதீஸில் என்ன வந்துடுது, பன்றி இறைச்சின்னு வராமல் பன்றியை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னு வருது. பன்றியை ஹராமாக்கினால் அவ்வளோ அசனாமி சிலைகளை ஹராமாக்கி விட்டான் என்று 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மக்கா வெற்றியின் போது அந்த மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயித்த பிறகு அன்னைக்கு மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, இன்னையிலேருந்து உங்களுக்கு பன்றி ஹராமு, சிலைகள் ஹராமு, மைத்தத்து முறைப்படி அறுக்கப்படாதவைகள்லாம் ஹராமு, மதுபான வியாபாரமும் ஹராமு என்று சொல்லி அப்போ ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 2236 ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் இருக்குது. அப்போ இது என்ன, இதில் பன்றி தானே ஹராமாக்கி இருக்கிறாங்க. பன்றி இறைச்சின்னு குரானில் வந்தாலும் அதுக்கு விளக்கமாக ஹதீஸில் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் லஹுமுல் ஹின்ஸின்னு சொல்லியிருக்கலாம்ல, பன்றியுடைய இறைச்சின்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த பன்றி இறைச்சி என்பது முழு பன்றியும் எடுத்துக்கொள்ளும் என்ற காரணத்தை ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்த பிறகு நம்ம வேறு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. பன்றி இறைச்சி நாங்கள் வந்தாலும் அதுக்கு அர்த்தம் பன்றி தான், பன்றியுடைய அனைத்தும் தான். அப்படிங்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்ங்கிறாங்க. குரானில் இருக்கிறது பன்றி இறைச்சி, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறது பன்றியே ஹராமாக்கிட்டாங்கிற, பன்றி இறைச்சின்னு சொல்லலை. அப்போ பன்றி இறைச்சி நாங்கள் சொல்லப்பட்டாலும் பன்றி இறைச்சிக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. முழு பன்றியை குறிக்கக்கூடிய அர்த்தம் இருக்கிறது, இறைச்சியை மட்டும் குறிக்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த வசனத்தில் முழுசை தான் குறிக்கும். அதுதான் எனக்கு விளக்கம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சொல்லிலிருந்து அதை நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி சொர்க்கத்தில் நமக்கு இறைச்சி தரப்படும் இருக்கிறது. சொர்க்கத்தில் என்ன செய்வோம், நம்ம இறைச்சிலாம் சாப்பிடுவோம்னு சொல்லி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் 52:22 ஒலஹமின் மிம்மா எஸ்தஹூன், அவங்க விரும்பக்கூடிய இறைச்சி எல்லாம் கொடுப்போம் என்று வருகிறது. அப்போ இறைச்சி கொடுப்போம்னா அதில் ஈரல்கள் எல்லாம் தானே இருக்கேன். நம்ம எதில் விரும்புகிறோம், வெறும் இறைச்சியை மட்டுமா விரும்புகிறோம்? இறைச்சியை விட ரொம்ப விரும்பக்கூடிய பொருள்கள்லாம் அந்த பிராணிகளில் இருக்குது. இறைச்சியை விட ஈரல் நல்லா விரும்புவாங்க, இறைச்சியை விட அந்த கல்லீரலை விரும்புவாங்க, அப்படி விரும்பக்கூடியதெல்லாம் இருக்குது. விரும்பக்கூடிய இறைச்சியெல்லாம் உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ எல்லாத்தையும் கழிச்சிட்டு அந்த இறைச்சியை மட்டும்தான் தருவானா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் அப்போ அந்த அர்த்தம் கிடையாது. இறைச்சின்னு சொன்னால் அதில் சாப்பிடுவதற்குரிய எல்லாமே தான் அதில் வரும்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது ஒரு விஷயம். அதனால் பன்றி இறைச்சி என்பதற்கு இறைச்சி மட்டும் என்று சில பேர் கொடுக்கக்கூடிய விளக்கம் அந்த அர்த்தம் இருக்கிறது, அகராதியில் இருக்குது. பன்றி இறைச்சின்னா பன்றி இறைச்சின்ற அர்த்தமும் இருக்கிறது. பன்றி இறைச்சின்னா பன்றியில் உள்ள அனைத்துங்கிற அர்த்தமும் வழக்கத்தில் இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்வது அனைத்தையும் குறிக்கக்கூடியதை தான் சொல்கிறான் என்பதற்கு வேறு புற காரணங்கள் இருக்கிறது, வேறு ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால் பன்றி இறைச்சின்னு சொன்னாலும் எல்லாம் தான், இறைச்சியை தவிர மற்றதெல்லாம் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் வராது. மொத்தமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கிட்டாங்க அப்படின்னு விளங்கிக்கிறோம். அடுத்ததாக இந்த பன்றின்னு சொன்னதுனால இந்த பன்றியை பற்றி நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க விஞ்ஞானிகள். எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அந்த மனிதர்களுக்கு இதயம் செயலிழந்து போயிடுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுது, அதோடு செத்துடுறான். அல்லது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பேஸ்மேக்கருங்கிற ஒரு கருவி மூலமாக ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அந்த இதயம் துடிப்புக்காக வேண்டி இதயம் செத்துருச்சின்னு சொன்னால் அதுக்கு செயற்கையான முறையில் செயற்கை இதயம் மாதிரி பொருத்தி என்ன செய்வாங்க, மிஷின் மூலமாக அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலையை செய்யக்கூடிய கருவிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அது இதயம் அளவுக்கு செயல்படாது, அவ்வளோ ஒரு கேரண்டியாக சொல்ல இயலாது. ஏதோ ஒரு மாதிரி பரவாயில்லை அப்படிங்கிற அளவில் தான் அது உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு தான் உதவும். அப்படி இருக்கனால என்ன செய்கிறாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு இதயத்தையே ஒரு மனிதனுக்கு இதயம் செயலிழந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்தவனுடைய இதை எடுத்து வைக்கவும் முடியாது. ஏன்னா அடுத்தவனுடைய இதை எடுத்து அவன் செத்து போயிடுவான்ல. இப்போ கிட்னின்னா 2 கிட்னி இருக்குது. கிட்னி போச்சுன்னா ஒருத்தன்ட்ட கிட்னி வாங்கலாம். ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லாம் 2 கிட்னியை கொடுத்துருக்குறான். ஒரு கிட்னி எடுத்துட்டாலும் அவனும் உயிரோடு இருப்பான், இவனும் உயிரோடு இருப்பான். அப்போ அந்த மாதிரி இதயம் 2 இல்லையே, 1 தானே இருக்குது.
அப்போ ஒரு மனிதனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் அவனை இயங்க செய்வதற்காக வேண்டி இன்னொரு மனிதனுடைய இதயத்தை எடுக்க இயலாது. ஒரே ஒரு கட்டத்தில் எடுக்கலாம். இந்த மூளைச்சாவு அடைஞ்சிருவாங்கல்ல, மூளைச்சாவு அடைஞ்சிருவாங்கன்னா மூளை செயல்படாது, மூச்சு மட்டும் போயிட்டுருக்கான். இவன் இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருந்து ஒன்று தான் சொல்லி குடும்பத்தார்கள் வந்து அந்த உறுப்புகளை எடுத்துக்கிறங்கன்னு சொன்னார்களே. ஆனால் மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து இதயத்தை எடுக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தான். எடுக்கலாம், கண் எடுக்கலாம், எத்தனை செயல்படக்கூடிய உறுப்புகளெல்லாம் எடுக்கலாம். அது சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு இந்த இதயம் செயலிருந்து போகக்கூடிய நோய் அதிகரித்து வர்றதுனால வேறு ஏதாவது மிருகங்களுடைய இதயத்தை நம்ம பொருத்த முடியுமான்னு சொல்லி ஆய்வு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நீண்ட காலமாக 25 வருஷமாக அதை ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு பிராணியிட இதயத்தையும் எடுத்து மனித இதயத்தையும் எடுத்து ரெண்டுடைய தன்மைகளையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த இதயத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு பலவித சோதனைகள் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக போன வருஷம் 2022 என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு கேட்டால் பன்றியுடைய இதயம் மனுஷனுக்கு மேட்ச் ஆகும். மற்ற எந்த பிராணியுடைய இதயத்தை விட பன்றியுடைய இதயத்தை பொருத்தணும் என்று சொன்னால் அது மனித இதயம் மாதிரி என்ன செய்யாது, ஓரளவுக்கு செயல்படும் அப்படின்னு கண்டறிந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த பன்றிங்கிறது வேறு ஒரு இனமாக இருக்கிறதுனால அதை வந்து உடம்பு ஏற்றுக்கொள்ளாமல் ஒவ்வாமையில் தள்ளி விட்டுரும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பன்றியுடைய இதயத்தில் வந்து சின்னதாக மரபணு மாற்றம் செஞ்சு, அதாவது மனிதன் மாதிரி ஏமாத்துற மாதிரி, நம்ம இதுதான் மனிதனுக்கு என்ன செய்யணும், மனித உடம்பு வந்து நம்மளை சேர்ந்தது தான் சொல்லணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு மரபணு மாற்றம் செஞ்சு அந்த இதயத்தை மனுஷனுக்கு பொருத்தலாம் என்பதை கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு 2022ஆம் ஆண்டு 7ஆம் தேதி 2022 ஜனவரி 7ஆம் தேதி என்று ஒரு டேவிட் பென்னட்னு ஒரு நோயாளி, அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியராக போச்சு. கருவிகள் மூலமாக அவரை ஆஸ்பத்திரியில் வச்சு என்ன செய்கிறாங்க, வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன செய்வோன்னு கேட்டால் அவருடைய குடும்பத்தார் சம்மதமெல்லாம் பெற்று அரசாங்கத்தில் முறையாக அனுமதியெல்லாம் பெற்று இந்த பன்றி இதயத்தை இவருக்கு வைக்கலாமா என்று வைக்கலான்னு முடிவு செஞ்சு வைக்கிறாங்க. வச்சாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அந்த இதயத்தை பொருத்திடுறாங்க. இதயத்தை பொறுத்து ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அது மனித மாதிரி அவர் செயல்படுது இல்லாமல் பன்றியுடைய இதயம் அங்கே வச்ச உடனே அது மனிதனுடைய இதயம் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுமோ, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி செயல்படுகிறது. சின்னதாக ஒரு மரபணு மாற்றம் மட்டும் அதில் செய்கிறாங்க. அப்படி எடுத்து பொருத்த முடியாது. அது மனிதனுடைய உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது விஞ்ஞானம் பெரிய மரபணு எப்படி மாற்றுறாங்கன்னு நமக்கு தெரியல. அது கூட மறுபடி மாற்றுவாங்க. மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா அதை பொருத்துறாங்க. பொருத்தினவுன்னு அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 மாதம் உயிர் வாழ்கிறார். 2 மாதம் உயிர் வாழ்ந்து மார்ச் மாதம் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். அப்போ இந்த 2 மாதத்துக்கு அவருடைய உயிரை தக்க வச்சிருக்கல. இது ஒரு 2 மாதத்தில் போன ஒரு ஃபெயிலியர் மாதிரி எடுத்துக்கொண்டால் கூட அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அது இனிமேல் கொஞ்சம் ஆய்வு செய்வாங்க. ஏன் 2 மாதத்தில் போனார், அதில் என்ன குறைபாடு இருந்துச்சு, வேறு என்ன செஞ்சால் அதை 4 மாதம் ஆக்கலாம், வேறு என்ன செஞ்சால் 6 மாதம் ஆக்கலாம்னு சொல்லி ஆய்வு பண்ணுவாங்க. அப்போ அந்த மனிதனுடைய ஒரு தன்மை, மனிதனுடைய இதயமும் பன்றியுடைய இதயமும் ஒரே மாதிரி இருக்கும்போது அது என்ன செய்யும், நிறைய பன்றிகள் வந்து தேவைப்படலாம் கூட, அல்ல கூட அதுக்காக கூட செஞ்சுருக்கலாம். நாளை பின்ன என்ன செய்யும், இதய நோய்கள் பெருகிக்கிட்டு வரப்போகுதில்ல. மனிதர்களுக்கு இதய நோய் வந்து ஜாஸ்தியாகிட்டு போகுது. அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக வந்து ஹார்ட் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. உணவு பழக்கம், உழைப்பு இல்லாமல் போகிறது, நவீன காலத்தினுடைய இந்த வாழ்க்கை முறையினால் நிறைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்றியுடைய இதயம் நம்ம இதயத்துக்கு மேட்சாக இருக்கிறது அப்படிங்கிறத நெஞ்சாங்க கண்டறிஞ்சு சோதனையில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம இனத்தை நம்ம சாப்பிட முடியாதுல்ல, மனுஷன் திங்க முடியாது தானே. இந்த பன்றியை ஹராமாக்குனது இது கூட ஒரு காரணமாக நம்ம சொல்லிக்கலாம். பன்றியை நம்மளே மனுஷன் திங்கக்கூடாதுல்ல. ஏன் திங்கக்கூடாதுன்னா நம்ம இனத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏறக்குறைய பன்றி வந்து நம்ம இனம் மாதிரி தான் இருக்குது. 2 வகையில், இதய வகையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த தோல் அது மாதிரி தான் இருக்குது. தோல் வந்து நமக்கு மனுஷனுக்கு உரிச்சு எடுக்க முடியாதுல்ல, அது மாதிரி பன்றிங்க உரிச்சு எடுக்க முடியாது. ஆடு மாடு உரிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது, மனுஷனுக்கு உரிக்க முடியாது. அப்போ இந்த ஏறக்குறைய இந்த பன்றிங்கிறது மனிதனுடைய ஒரு தன்மை பெற்றதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமும் கூட இதுக்கு இருக்கலாம். இது நல்ல காரணத்தை சொல்லலை. அதுபோக என்ன செய்யணும், ரத்தத்தை ஆய்வு பண்ணுறாங்கன்னா இப்போ ரத்தம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ நவீன காலத்தில் வந்து ரத்தம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது, ஒரு பிரசவ நேரத்தில், ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படும் பொழுது ரத்தங்கள் அதிகமாக வெளியேறிடும்னா கொஞ்ச நேரம் அவனை தக்க வைப்பதற்காக என்ன செய்யணும், வேற ஆளுடைய ரத்தத்தை தான் செலுத்த வேண்டி இருக்குது. அந்த மாதிரி ரத்தத்தை செலுத்தி உயிர் வாழும்போது ரத்தம் சமயங்களில் கிடைக்காம போயிடும். இப்போ நிறைய விழிப்புணர்வில் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ரத்தமே இன்னொருத்தனை சார்ந்து இருக்காமல்
வேறு ஏதாவது மிருகங்களுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணலாமான்னு ஆய்வு செய்யும் பொழுது அப்பவும் யூஸ் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. பன்றியுடைய ரத்தம் நெருக்கமாக வருது. எந்த இரத்தத்தையும் விட பன்றியுடைய ரத்தம் வந்து மனித இரத்தத்துக்கு நெருக்கமாக வருகிறது. ஆனாலும் அதில் என்ன செய்யலைன்னா அது வந்து 25 வருஷமாக சோதனை பண்ணுறாங்க, அது வெற்றி பெறலை. ஏன்னு கேட்டால் அந்த பன்றியுடைய ரத்தத்தில் குரூப்புகள் கிடையாது. மனித ரத்தத்திலேயே பி பாசிட்டிவ் உள்ளவனுக்கு ஓ பாசிட்டிவ் கொடுக்க முடியாத, மனித ரத்தத்தையே கொடுக்குறா இருந்தால் கூட ஏன் குரூப்புடைய மனிதனுடைய ரத்தத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர இன்னொரு ரத்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ வந்து பன்றியுடைய இதில் வந்து ஒரே குரூப்பாக தான் இருக்குது. அப்போ அதில் இந்த ஏபி அந்த மாதிரி பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்களே, அந்த வகைகள் இரத்த வகையுடைய குரூப்புகள் வந்து அதில் பிரிக்க முடியலை. அதனால அது ஃபெயிலியர் ஆச்சு. பன்றிய ரத்தத்தை வந்து செலுத்த முடியுமான்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து குரூப் இல்லாத காரணத்தினால அதில் எப்போ செலுத்த முடியும்? பன்றியில் ஏ, சில பன்றிகளுக்கு பி, சில பன்றிகளுக்கு ஓன்று இருந்தால் தான் என்ன செய்யணும், அதை பிரித்து எடுத்து ஓ பன்றியை ஓ மனுஷனுக்கு பொருத்த முடியும். இப்படி எடுத்தால் என்ன இல்லை, அது பயன் இல்லை. ஆராய்ச்சிலாம் பண்ணினாங்க. இல்லை, நெருக்கமாக இருக்கிறது, அந்த குரூப் மட்டும் இல்லை, நெருக்கமாக இருக்கிறது. மனித ரத்தம் வந்து வகை வகையால் பிரித்து வச்சுருக்கிறான். எல்லாம் ஒரே மனிதராக இருந்தாலும் என் ரத்தம் வேறு உங்கள் ரத்தம் வேறையாக இருக்கிறது. அப்போ அந்த குரூப்புடைய ரத்தத்தை செலுத்தினா மட்டும்தான் அதை உடம்பு ஏற்றுக்கிறோம். குரூப் மாறி போச்சுன்னா அந்த உடம்பு ரிஜெக்ட் பண்ணிடும், உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ரத்தத்தையும் சோதனை பண்ணி இப்போதைக்கு அந்த குரூப் இல்லாதனால சாத்தியம் இல்லைன்னு வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் மேலும் ஆய்வுகள் தொடர்கின்றன. அதை குரூப்பாக மாற்றுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்குமா, வேறு என்னமாவது செய்யலாமான்னு ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரத்தமும் நெருக்கமாக இருக்குங்கிறான். ரத்தம் மனுஷ ரத்தமும் பன்றி ரத்தமும் நெருக்கமாக இருக்கிறது. மனிதனுடைய இதயமும் பன்றி இதயமும் அப்படி ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினாலேயும் கூட எல்லாம் நினைஞ்சிருப்பான்னா ஹராமாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அது போக இன்னொரு விஷயம் நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க மக்கள், என்னென்னு கேட்டால் அது மனித மலத்தையெல்லாம் சாப்பிடுதில்ல. இந்த பன்றி மட்டும் என்ன செய்யும்னா மனுஷனுடைய மலத்தை சாப்பிடும். அது காரணமாக இருக்குமாண்டா அது காரணம் இல்லைங்கிற மாதிரி பெரும்பாலான்னு சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாடுலாம் இருக்குல்ல, மாடுகளை வந்து இந்த மனித மலத்தை திங்கக்கூடிய மாடுன்னு சில பகுதிகளில் இருக்கும். நகர்ப்புறங்களில் இருக்காது. நகர்ப்புறங்களில் மலம்லாம் சாக்கடைக்குள்ளே போயிடுது, கக்கூசில் போயிடுது. கிராமங்களில் மலம் கழிக்கிற ரோட்டில் தெருவில் கழிச்சிட்டு வந்துடுவாங்க. அதை போய் சாப்பிடும் மாடு. கிராமத்தில் மாடுகளில் சில மாடுகள் வந்து என்ன செய்யும்னு கேட்டால் மனிதனுடைய மலத்தை என்ன செய்யும், ரசித்து சாப்பிடும். இந்த பன்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறான், அது பிறகு அந்த சாப்பிடக்கூடாத லிஸ்ட்டு வரும்போது அதை நான் சொல்கிறேன். அதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மனித மலம் சாப்பிடக்கூடிய மாட்டையும் அதில் உள்ள பாலையும் சாப்பிடன்னு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுக்கும் பொழுது மாடு வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மனித மலத்தை சாப்பிட்ற மாடாக எல்லா மாடும் சாப்பிடாது. சில மாடுகள் என்ன செய்யும்னா அது மனித மலம் தான் அதுக்கு பிடிக்கும். அப்போ இயல்புலே அது மாதிரி ஒரு கெட்ட இயல்பு கொண்ட ஒரு பிராணியாக இருக்கிறதுனால அந்த மாடை சாப்பிடாதீங்க, அதனுடைய பாலையும் குடிக்காதீங்க ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அதன் விவரணம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ அதற்கு இன்னும் அந்த அசுத்தத்தை சாப்பிடுவது ஒரு காரணமாக ஏற்றுக்கிறலாம்ல. சாப்பிட்ற ஒரு பிராணியிலேயே அது மலத்தை திங்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பன்றிக்கும் அது பொருந்தும்ல. பன்றியை ஹராமாக்குனதுக்கு அதை ஒரு பன்றி மனித மலத்தை சாப்பிடும். எல்லா மலத்தையும் எல்லாம் சாப்பிட்டா கூட மனித மலத்தை சாப்பிடுவதும் பன்றி தான் சாப்பிடும். அப்போ பன்றி சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் சில மாடுகளும் சாப்பிடும். அது சில மாடுகள் சாப்பிடுமே, ஆனால் அந்த மாட்டை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு தடை இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் எதை கவனிக்கிறாங்க, அது அந்த மனித மலத்தை சாப்பிடுவது வந்து அது வந்து அந்த உண்பதற்கு ஏற்றது இல்லை அப்படின்னு கருதி தானே இந்த மாட்டை ஹராமாக்குறாங்க. அப்போ பன்றிக்கு அது பொருந்தும்ல, அந்த காரணம் இருக்கலாம். பன்றியை தடுத்ததுக்கு வந்து விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை எல்லாம் சொல்லலை, இவங்க தான் சொல்கிறாங்க. இந்த காரணங்கள் அந்த கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனுடைய தன்மையை சொன்னோம்ல நேற்று, அந்த காரணம் அதில் இருக்கிறது. அதுபோக என்ன இருக்குன்னு கேட்டால் அது மனித மலத்தை சாப்பிடுவதை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் அது மனித மலம் சாப்பிட்ற காரணத்தினால ஹலாலான பிராணியை ஹராமாக்குறாங்க ரசூலுல்லாஹ். மாடு ஹலால் தானே, ஹலாலான பிராணியை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஹராமாக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்கும் அது பொருந்தும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுபோக மனித இனத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த காரணம் எடுத்துக்கலாம். பல காரணங்கள் அது வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் பன்றி வந்து இந்த காரணங்களை இல்லாட்டாலும் ஹராம் தான். வழங்குதா? இந்த காரணங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதல் தகவல் தானே தவிர இந்த மனிதன் இதெல்லாம் கண்டுபிடிக்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இந்த காரணம் எதாவது தெரியுமா? அவங்க ஹராமாக தான் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவங்க எதனால் ஹராமாக்குனாங்க? அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அல்லாஹ் ஹராமாக்குனா நம்ம சாப்பிடக்கூடாது என்பது தான் பேசிக்கான விஷயம்.
தான் இந்த விஞ்ஞானம் இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், மாற்றி மாற்றி கூட பேசுவாங்க. இப்போ நம்ம கூடுதல் நம்ம சப்போர்ட்டுக்கு சரி அல்லாஹ் சொன்னது ஒரு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மன நிறைவுக்காக தான் இந்த காரணங்களை தவிர அதனால தான் ஹராம்னு கிடையாது. பன்றி ஹராமாச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால் 3 விஷயம் சொல்லிட்டோன்னா, இன்னமா ஹர்ரமா அலைக்கும் மைத்தத்தை அல்ல ஹராமாக்கிட்டான். மைத்தத்துனா முறைப்படி அறுக்கப்படாது. தமு ரத்தத்தை ஹராமாக்கிட்டான். உலகமல் ஹன்சீர் பன்றியுடைய இறைச்சை ஹராமாக்கிட்டு. அடுத்து 4வது விஷயம் அந்த வசனத்தில் சொல்லப்படுறது, ஒமா உஹில்ல பிஹில் கைரில்லா இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவை. ஒமா உஹில்ல பிஹில் கைரில்லா இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவையும் ஹராம் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 4 வசனத்திலையும் சொல்கிறான். 2:173 இது இருக்கிறது. அது மாதிரி 5:3 இருக்கிறது, 6:145 இருக்கிறது, 16:115. இந்த 4 வசனங்கள்லையும் 4 விஷயத்தை ஹராமுங்கிறான்லாம். இந்த 4 வசனங்கள்லையும் இந்த 4 விஷயமே இருக்குது. இது மைத்தத்தை சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, பன்றியின் இறைச்சி சாப்பிடக்கூடாது, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட வகையில் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இந்த 4மே இந்த 4 வசனத்திலையும் இருக்குது. 16:115, 6:145, 5:3, அதே மாதிரி 2:173. அப்போ அடுத்த ஹராம் என்னன்னு கேட்டால், அது என்னவா வேண்டாலும் இருக்கட்டும், சாப்பிடத்தக்க ஒரு ஆடாக கூட இருக்கட்டும், சாப்பிடத்தக்க ஒரு மாடாக கூட இருக்கட்டும், இறைவன் அல்லாதவர்களை பேரை சொல்லி அறுத்துட்டாங்கன்னா ஹராமாயிரும். ஒரு ஆடை என்ன செய்கிறான், அந்த சாமியின் பேரால், அவுலியா பேரால், அந்த பெரியார் பேரால், ஏதோ ஒரு பேரில் என்ன செய்கிறான், அதை அறுத்துட்டான்னு சொன்னால் அது ஹராமாயிரும். ஹராமனா அது எல்லாமே ஹராமாயிரும். எந்த ஒரு பிராணிகளாக இருந்தாலும் சரி, அல்லாவுடைய பேர் எல்லாமே வேறு பேரை சொல்லி, ஏன்னா அல்லா தான் அதுக்கு ரிஸ்க்கு, அந்த பிராணிக்கு உயிரை கொடுத்தவன் எஜமான் அவன் தான். அவன் பேருக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேறு பேரால் அவர் பேரால்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ அல்லாவுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துது. அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஹராமாக்கிட்டான். அப்போ அல்லாதவர்களுக்காக இந்த அறுக்கப்பட்டவை ஹராம்ங்கிற ஒரு விஷயம் அதில் வருகிறது, இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இதில் இந்த இடத்துல இதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், ஒமா உஹில்ல லிகைரில்லான்னு வருது. உஹில்லங்கிற வார்த்தை வந்திருக்கு 4 வசனத்துலேயும். இந்த உஹில்லங்கிற வார்த்தை நேரடியாக அறுக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துக்குரியது சொல்லும் கிடையாது, படையில் செய்யப்படுற அர்த்தமும் கிடையாது. உஹில்லவுக்கு நேரடி அர்த்தம் என்ன, நடைமுறை அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த உஹில்ல என்பது என்னன்னு கேட்டால், ஒரு சத்தம் போட்டு யாருக்கு அறுக்கிறாங்களோ சத்தம் போட்டு பேரை சொல்லி அறுப்பாங்களாம். ஒரு ஆடு மாடு அவங்க அந்த கால ஜாகிலியாக்கள் அறுக்கும் பொழுது சத்தமிடப்பட்டவைன்னு அதுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம். சத்தம் போட்டு தான் அறுப்பாங்களாம். என்ன லாத்து உஸான்னு இந்த தெய்வங்கள் பேரை சொல்லி அறுப்பாங்களாம். அப்போ சொல்லி அறுக்கும்போது சத்தம் போட்டுட்டு அறுப்பாங்களாம். அவங்க சத்தம் போட்டு அறுக்கிறதுனால நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் சத்தம் போடப்பட்டவைன்னு சொல்லிட்டான். இது இந்த உஹில்லங்கிற வார்த்தைக்கு அறுக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது, நேரடி அர்த்தம். உஹில்லவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சத்தமிடப்பட்டவைன்னு அர்த்தம். ஏன் அந்த வார்த்தை எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அன்றைய ஜாகிலியா காலத்தில் சாமிக்காக வேண்டி எதை அறுத்தானு அதை என்ன செய்வாங்க, ஒரு பெரிய தக்பீர் முழக்கம் மாதிரி ஒரு பயங்கரமாக சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, அதை அந்த பிராணிகளை அறுப்பாங்க. அந்த சத்தம் போட்டு அறுத்ததுனால இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக மாறிக்கிருச்சு, பிறகு அறுக்கிறன்னு அர்த்தமாக மாறிக்கிருச்சு. துவக்கத்தில் அதனுடைய அர்த்தம் சத்தமிடுதல் தான். சில வார்த்தைக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் சில நடைமுறையில் என்ன செய்ய அர்த்தம் மாறிக்கிறோம். அகராதியில் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன செய்யும்னு கேட்டால் சில நடைமுறைகளை அடிப்படையாக வைத்து வேறு ஒரு அர்த்தத்துக்கு மாறிடும். அந்த மாதிரி மாறின ஒரு சொல்லு இது. உஹில்லவுக்கு நேரடி அர்த்தத்தில் அறுத்தலுங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் சத்தமிட்டு அவங்க அறுத்த காரணத்தினால அந்த அறுக்கிறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உஹில்லன்னா சத்தமிடப்பட்ட வேண்டாலும் சும்மா சத்தம் போடுறதெல்லாம் அது செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் கத்திர பிஸ்மில்லான்னு சத்தம் போடுறான், அப்போ அது ஹராமாயிருமா? அப்போ உஹில்லங்கிறதுக்கு சத்தம்னு அர்த்தமாக இருந்தாலும் இவர்கள் சத்தம் போட்டு அறுத்து கொண்டு இருந்த காரணத்தினால இந்த உஹில்லங்கிற வார்த்தை எதுக்கு உள்ள அர்த்தமாக மாற்றி விட்டார்கள் என்று சொன்னால் அரபுகளை அறுக்கிறதுக்கு தான். உஹில்லன்னு அறுத்துரு. இப்போ இந்த வசனத்தில் என்ன வருதுன்னா, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வருது. இந்த உஹில்லவுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கனால தஃப்சீர்களை மையமாக வச்சு சொல்லிட்டு இந்த வேறு விஷயத்துக்கு நான் வர்றேன். முக்கியமான டாபிக் அதில் இருக்குது. அதில் ஷவுகானியுடைய தஃப்சீர் ஃபத்துஹுல் கதீர், அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒல் முராது ஹுனா, இது இறைவன் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டவைன்னு வருதுல்ல, அதுக்கு என்ன கருத்து என்று சொன்னால், மா துக்கிர அலைஹி இஸ்முல்லாஹி இஸ்மு கைரில்லாஹி,
கல்லாத்தி ஒல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா போன்ற தெய்வங்கள் பெயரை எதன் மீது சொல்லி அறுக்கிறார்களோ அதுக்கு பேர் தான், அதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இதாக்கான தாபிஹு மஜூசியன், அறுக்கிறவன் மஜூசியாக இருப்பானேயானால், மஜூசியானா நெருப்பு வணங்கி அப்படி இருப்பானேயானால், அல்லது அவன் சிலை வணங்கியாக இருப்பானேயானால், இப்படிப்பட்டவர்கள் அறுத்தாங்கன்னா அது ஹராம் ஆயிரும். அதுக்காகத்தான் அந்த வார்த்தை எல்லாம் சொல்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ மா உஹில்ல என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுவது அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் இருக்குதுங்கிறத இதில் ஃபத்துல் கதீருங்கிற நூலில் சவுகானிங்கிறவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு கசீர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செய்யும் பொழுது, கதாலிக்க ஹர்ரம் அலைஹிம் மா உஹில்ல பிஹில் கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டவையும் அவங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் இதுங்க சொல்கிறான். ஓஹுவ, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மா துபிக அலா கைரி இஸ்மிஹி தாலா, இறைவன் அல்லாத பெயரால் அறுக்கப்பட்டது. துபிகன்னு வருது, இந்த உஹில்லன்னு வந்தாலும் என்ன செய்கிறது, இறைவன் அல்லாத பெயரால் அறுக்கப்பட்டதை தான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மா உஹில்லன்னு அந்த குரானில் வந்தாலும் அதுக்கு நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் அறுக்கப்பட்டதை தான் அது குறிக்கும்னு வந்துருச்சு. அதே மாதிரி இப்னு கசீரில் அந்த கருத்தை சொல்லிடுறார். அதே மாதிரி அஹ்காமுல் குரானில் ஜஸ்ஸாஸுங்கிறவர் சொல்கிறாரு, ஒலா ஹிலாஃப பைனல் முஸ்லிமீன, இந்த மா உஹில்ல பிஹி என்பதற்கு முஸ்லீம்கள் மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. என்ன கருத்து வேறுபாடுனா, அன்னல் முராத பிஹி அத்தபிஹத்து, இதை கொண்டு கருத்து அறுக்கிறது தான், கத்தியால் அறுக்கிறதை தான் இது குறிக்கிறது. இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவைன்னு அர்த்தம், அறுக்கிறது தான் குறிக்குமே தவிர இதில் வேறு அர்த்தம் கிடையாது என்று எல்லா உம்மத்தும் சேர்ந்து சொல்கிறாங்கங்கிறார். ஹிலாஃபே இல்லைங்கிறார். ஒலா ஹிலாஃபை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பைனல் முஸ்லிமீன, முஸ்லீம் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு கிடையாது. அன்னல் முராத பிஹி அத்தபிஹத்து, இதனுடைய கருத்து கத்தியால் அறுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதா உஹில்ல பிஹாலி கைரில்லாஹி, இந்த தபஹி அறுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாத பெயரை சொல்வதைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது என்று இந்த 4 வசனத்திற்கும் விளக்கமாக இந்த அஹ்காமுல் குரானில் ஜஸ்ஸாஸுங்கிறவரும் சொல்கிறார். அதே மாதிரி இதை மதரசாக்களில் ஓதி கொடுப்பாங்க, தஃப்சீர்னு சொல்லி எல்லா மதரசாக்களையும் 4வது ஜும்ராவில் ஓதி கொடுப்பாங்க. ஜலாலைன்னு குரானுடைய தஃப்சீர்னால அதுதான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுப்பாங்க. அதில் சொல்கிறார், ஒமா உஹில்ல பிஹி கைரில்லாஹின்னு அர்த்தம் என்னன்னுக்கிட்டா, ஐ துபிஹ அலஸ்மி கைரிஹி, மற்றவர் பெயரால் துபிஹ அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் செய்கிறாங்க. ஜலாலைனிங்கிற தஃப்சீரில் இந்த வசனத்தை ஜலாலைன்னா சும்மா ஷார்ட்டாக இருக்கும், விரிவாக இருக்காது, சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் உள்ளது. தஃப்சீர் ஜலாலைன்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் போடுவார், விரிவான விளக்கங்கள் அதெல்லாம் இருக்காது. ஜலாலைனிங்கிறது சின்ன அளவில் இருக்கும். குரான் எந்த அளவு இருக்கோ அது மாதிரி ஒரு பங்கு தான் தஃப்சீரும் சேர்த்தே இருக்கும், 2 மடங்கு தான் மொத்தமே இருக்கும், ரொம்ப விளக்கம் இருக்காது. அந்த ஜலாலைனிங்கிறது தான் மதரசாவில் ஆரம்பத்தில் தஃப்சீரை படிக்கிறவங்களுக்காக கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கித்தாபில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒமா உஹில்ல பிஹில் கைரில்லா என்றால் ஐன்னா அதாவது விளக்கம் என்னன்னு கேட்டால், துபிஹ அலஸ்மி கைரிஹி, அல்லாஹ் அல்லாதவருடைய பேரை சொல்லி அறுக்குதல் தான், அறுக்கப்பட்டதை தான் இது குறிக்கும் அப்படின்னு ஜலாலைன்னு சொல்லிடுறாரு. தஃப்சீர் கபீர், ராசியுடைய தஃப்சீர் கபீருங்கிற தஃப்சீர் இருக்கிறது. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, ஒமா உஹில்ல பிஹி கைரில்லாஹ் என்று சொன்னால் யானி மா துபிஹலில் அஸ்னாம், சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை தான் அதை குறிக்கும், எல்லாமே அறுக்கப்பட்டது தான் குறிக்கிறது. அதே மாதிரி குருத்துபியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கால இப்னு அப்பாஸ் வகைருஹு, இப்னு அப்பாஸும் மற்றவர்களும் சொல்கிறார்கள், அல் முராது மா துபிஹல் அறுக்கிறது, மா துபிஹலில் அன்சாபி உல் அவுசானி, அதாவது சிலைகளுக்காக வேண்டி எது அறுக்கப்படுகிறதோ அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஒமா உஹில்ல பிஹில் கைரில்லா என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை குருத்துபிலையும் அவர் சொல்கிறார். பகவிங்கிற எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா ஒரு காரணத்தை சொல்கிறேன். இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லாத ஒன்று கிடையாது, ஏகமானதாக அனைவரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி தஃப்சீர் பகவின்னு ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அகல்ல என்றதற்கு சத்தமிடுவது அர்த்தமாக இருந்தாலும் அந்த சொல்லை அறுக்குதலுக்கு பின்னாடி மாற்றி விட்டார்கள், பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த எல்லா சத்தமிடுவதற்கும் உஹில்லன்னு சொல்ல மாட்டாங்க, அறுக்கும்போது சத்தமிடுவதற்கு சொன்ன காரணத்தினால உஹில்லன்னால அறுக்குறன்னு அர்த்தம் மாறிவிட்டார்கள்னு சொல்லி, ஹத்தா கீழலி குள்ளி தாபிகின், ஒவ்வொரு அறுப்பவனுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா, ஒல்லம் எஜிஹர் பி தஸ்மியத்தி, சத்தம் போட்டு அவன் அறுக்கா விட்டாலும் சரி, அறுத்துட்டானால முகிலும் அகல்ல பயன்படுத்திடுவாங்க. சத்தம் இருக்குன்னு அவசியம் கிடையாது, சத்தம் போட்டு முதல்ல அறுத்தாங்க,
பிறகு என்னமாயிடுச்சுன்னா அறுத்த அவனுக்கு பேர் அகல்லன்னு அர்த்தம். அவன் சத்தம் இல்லாமல் வாய்க்குள்ளே சொல்லி கூட அறுத்துட்டு போகிறான். அது நல்ல பிரச்சனை இல்லை. இப்போ அறுக்கிறது தான் அதனுடைய அர்த்தம் மாறி விட்டதுன்னு சொல்லி பகவி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தப்சீர் பகவியில் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பைலாவின்னு ஒரு தப்சீர் மதரசாக்களில் ஓதி கொடுக்குற தப்சீருக்கு 7வது சும்ரா கடைசி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க சுன்ன ஜமாத் மதரசாக்கள்லாம். அதில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமா உஹில் பி கைரில்லாஹிக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ரஃபா பிஹி சவுத்து இந்த தபஹில் சனமி சிலைக்காக அறுக்கும் பொழுது அதனுடைய பெயரை சத்தமிட்டு சொல்வது என்பது அதுக்கு அர்த்தம். அறுக்கும்போது உள்ளது தான். அப்போ இவ்வளோ அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது மாதிரி ஆலூசின்னு ஒருத்தர், அவர் நல்ல ஒரு அறிஞர் தான். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒமா உஹில் கைரில்லாஹி என்று சொன்னால் மா வக்க முத்தலப்பிசம் பி தபஹி சவுத்துல் கைரில்லா, அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கும்போது சத்தத்தை போடுவதைத்தான் அது குறிக்கும் அப்படின்றார். அப்போ இந்த குர்ஆனில் அல்லாஹ் ஹராம் ஆக்கும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவைங்கிறத அதுக்குரிய ஒரு சொல்லைத்தான் பயன்படுத்தலாம். அப்போ அறுக்கப்பட்டதுங்கிறது எதுக்கு வரும்? இப்போ நம்ம நடைமுறையில் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் என்று கேட்டால் அறுக்கிறது இல்லாமல் பூஜை படையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதை கட்டுப்படுத்தும் நம்மளும் சொல்லியிருக்கிறோம் கடந்த காலங்களில். இப்போ ஒரு படையல் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அது உயிரினமாக இருந்தால் அறுக்கிற பிரச்சனை வரும். உயிரினம் இல்லாமல் ஒரு சர்க்கரை, ஒரு பொரி, ஒரு பொங்கல் ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு வைங்க, இது இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அவங்க சொன்னாலும் அதில் அறுத்தல் வரல. அல்லாஹ் சொன்னது அறுக்கிறத தான் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான்? இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்தது ஹராம் என்று சொன்னால் நீங்கள் நான் ஏற்கனவே 2வது நாள் உரையில் உங்களுக்கு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? ஹராம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். அல்லாஹ் ஒன்றே ஹராம்னு சொல்லாமல் நம்மளாக அதை ஹராம்னு சொன்னால் அது பெரிய பயங்கரமான குற்றத்தில் வந்துடும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்ததாக வந்துவிடும். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை வைத்து நம்ம உள்பட இந்தியாவில் உள்ள பெரிய அனைத்து உலமாக்கணும், அனைத்து குரூப்புகளும், அனைத்து உலமாக்கணும்னா 72 கூட்டமும் சேர்ந்து இந்தியாவில் தான், இந்தியா பாகிஸ்தானில் உள்ளவங்கள்லாம் இது அந்த படையல் பூஜை செய்கிறாங்கல்ல அதையும் குறிக்குங்கிறாங்க. அதை குறிக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் அறுக்கிறத அவங்களுக்காக அறுத்தா தான் அல்ல ஹராம்ங்கிறான். அறுக்குதல் என்பதில் ஒரு செயல் அங்கே இருக்கிறது. பிஸ்மில்லான்னு சொல்லி வச்சு என்ன செய்கிறது அறுக்கும்போது, அல்ல ஒரு லாத்து உசான்னு சொல்லி அறுக்கும்பொழுது அதன் மீது ஒரு மனிதனிடமிருந்து ஒரு செயல் அதில் நிகழ்கிறது. அதை அல்ல ஹராம் ஆக்கிட்டான். அது உயிரினம் எனக்கு உள்ள சொந்தமான உயிரினம், அதை எப்படா நீ வேற ஆள் பேரை சொல்லி அறுப்ப அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் நல்லா என்ன செய்கிறான், அதை ஹராமாக்கிட்டான். அல்ல அதை ஹராமாக்கி இருக்கும்போது அதில் இதெல்லாம் அடங்கும்னு யாராவது சொல்லுவார்களே, ஆனால் எதை வச்சு அடங்குங்கிறீங்க? அடங்குமா இருந்தால் நல்லா இந்த வார்த்தையை போடுறான். அறுக்கிறது எதுக்கு போடுறான்? இறைவன் அல்லாஹ்வுக்காக பூஜை செய்யப்பட்டது, படைகள் செய்யப்பட்டதுன்னு வார்த்தையை போட்டிருப்பானே. அறுக்குதல் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கும் பொழுது இந்த வசனம் எதை குறிக்காது? இந்த அறுக்கப்படாமல் பூஜைலாம் செய்கிறாங்கல்ல, ஒரு சாமிக்கு படையல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, வாழைப்பழம் தேங்காய் ஏதாவது பூஜை செய்கிறாங்கல்ல, இதுகள்லாம் இந்த வசனத்தை கொண்டு ஹராமாக்க முடியுமான்னா முடியாது. இந்த வசனத்தை கொண்டு தான் ஹராமாக்குறாங்க. இந்த வசனத்தை காட்டித்தான் இறைவன் அல்லாதவர்களுக்கு நம்ம கூட படையல் செய்யப்பட்டவன்னு போட்டிருப்போம். அதெல்லாம் திருத்தி எழுத வேண்டியிருக்கு. என்ன கேட்டால் எந்த ஒரு தஃப்சீர்லையும் எந்த ஒரு அறிஞரும் இந்த அகல்ல என்பதற்கு அறுத்தல் என்பதை தவிர வேறு அர்த்தம் கொடுக்கவே இல்லை. கருத்து வேறுபாடு இல்லைன்ட்டாங்க. இந்த அகல்லங்கிற வார்த்தைக்கு அகல்ல உகில்ல, அகல்லன்னா செய்வினை, உகில்லன்னா செயற்பாட்டு வினை. எந்த ஒரு அறிஞருமே இது அறுப்பதைத்தான் இந்த சொல்லு குறிக்கும், அறுப்பதை தவிர வேறு அர்த்தமே இது கிடையாது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எதை இங்கே ஹராமாக்குறான்? உயிரினங்களை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரனை சொல்லணும். உயிரினங்களை அறுக்கும் பொழுது வேற ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது அப்துல் காதர் ஜிலானி பெயரால், நாகூர் ஆண்டவர் பெயரால், அல்லது அந்த காளியம்மா பெயரால், மாரியம்மா பெயரால் இப்படி சொல்லி அறுத்தாயானால் அப்போ இறைவன் அல்லாஹ்வுகளுக்கு நீ அறுத்தால் அது என்னவாயின, அது ஹராம் ஆகிவிடும். முறைப்படி அறுத்தா கூட, ரத்தங்கள்லாம் ஓட்டப்பட்டாலும் கூட நீங்கள் வேற ஆள் பேரை சொல்லிவிட்டு அது என்னவாயிரும், ஹராம் ஆயிரும்னு இந்த வசனம் எல்லாம் சொல்லப்படுது. அப்போ இந்த வசனத்தில் உள்ள விஷயம் என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். அது சொல்லாத ஒன்றை நம்ம ஒரு விளக்கமாக சொல்வோமேயானால் அது நம்ம அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக ஆகிரும். எந்த ஒன்றுக்கும் ஹராம் ஆக்குறதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். ஹலால் ஆக்குறதுக்கு கூட தெளிவான ஆதாரம் தேவையில்லை. ஏன்னுட்டா எல்லாம் ஹலால் தானே, அல்லாஹ் படைத்த எல்லாமே ஹலாலுங்கிற ஒரு பொதுவான கண்டிஷனில் வந்துடும். ஹராம்னு சொல்வதாக இருந்தால் இதை அதாவது மற்ற பூஜைகள்லாம் செய்கிறான்னு வைங்களேன். ஒரு வயலில் விவசாயம் பண்ணுறான்.
விவசாயம் பண்ணுற எல்லாருமே அதுக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு தான் விவசாயம் பண்ணுவான், விளங்குதா? அவன் விதை விதைக்குவான், அந்த விதைக்கு பூஜை செஞ்சு தான் என்ன செய்வான், அந்த விதையை விதைக்குவான். அதுலேருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடியதை நம்ம சாப்பிட்லாமான்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டி வரும். அதை சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும், சும்மா இருந்தால் சாப்பிட்லாமான்னா அப்போ சாப்பிட்லாம் தான் சொல்லுவோம். நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்கிட்டோமே ஒரு பதிலை சொன்னாலும் சரி ஓசியாக தர்றான், நீங்கள் சாப்பிட்லாமான்னா என்ன செய்வீங்க, சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிடுவீங்க இவங்க அந்த கேள்வி வர்றதில்ல. ஆனால் அதை கண்டுக்கிறாமல் நம்ம போயிட்டு இருந்துருக்குறோம். ஆனால் சட்டப்படி அப்போ கூடாதுன்னு அதுவும் தான் கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒருத்தன் எந்த ஒரு ஒரு மதத்தில் உள்ளவனாக இருந்தாலும் அவன் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அவனுடைய ஏதோ ஒரு பேரை சொல்லித்தானே செய்வான். அவன் ஒரு வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் பேரில் ஒரு சாதாரண சோத்தை ஆக்கி என்ன செய்கிறான், ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாரு. அவன் அந்த ஆடு மாடுன்னா அது ஹலால் இல்லைன்னு சொல்லிடுவோம். சாதாரண சைவ சாப்பாட்டு உங்களை கூப்பிட்றாரு. அவர் சமைக்கும் போது என்ன செஞ்சு சமைப்பார், அவர் அது பக்தி உள்ளவராக இருந்தால் என்ன செய்வார், அவர் நினைக்கிற கடவுளை சொல்லி அதன் பெயரால் தூக்கி சட்டி வைப்பார், அதன் பெயரால் ஏதாவது சில மந்திரங்களை சொல்லி என்ன செய்வார், சமைக்குவார். அந்த சாப்பாட்டை தந்தால் சாப்பிட்லாமான்னா அது பூஜை செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா? அது தேவையில்லை உனக்கு, அதுக்கு சொல்லப்படல மார்க்கத்தில். அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறான், அதனால் என்ன இருக்குது, உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன இருக்குது, அறுக்கிறது தானே சொல்லப்படுது. இது வந்து புது கருத்தாகவும் தெரியலாம். ஏன்னாடா இந்திய அளவில் இப்படி தான் இருக்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை இப்னு தைமியா மாதிரி ஆட்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை புதுசாகலாம் சொல்லலை. தமிழ் உலகத்துக்கு இந்திய உலகத்துக்கு தான் இது புதுசாக தெரியுமே தவிர இதே கருத்தை இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள், இப்போ வாழக்கூடிய உசைமீன் மாதிரியான சவுதியோட அறிஞர்கள்லாம் கூட அது அறுக்கிறது தான் குறிக்கும். அறுக்கிறது இல்லாமல் காவிர்கள் தரக்கூடியதை நம்ம என்ன செய்யலாம், அவங்க பண்டிகை திருவிழாக்கள் எதற்கு தந்தாலும் வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கா, இப்னு தைமியா சொல்லியிருக்கிறார். நம்ம அது கூட நம்மளும் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் தேடி பார்க்கும், இந்த தலைப்பை எடுத்ததுனால மற்றவங்களும் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ஆய்வு என்னென்ன செய்யப்பட்டிருக்குன்னு தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அதில் வேறு வேறு விஷயங்கள்லாம் நம்ம தெரிய வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உதாரணமாக அதாவது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் இதெல்லாம் ஒரு சஹாபாக்களுடைய கூற்றாக தான் வருகிறது. ஆனால் அவங்க புரிஞ்சது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருக்கனால எடுத்துக்காட்டுறோம். அதாவது இந்த கருத்து அன்றைக்கி இருந்ததில்லை. சஹாபாக்கள்கிட்ட என்ன செஞ்சதில்லை, இந்த உயிரினங்களை தவிர மற்ற விஷயங்களுக்கு இந்த ஒரு டாப்பிக்கே இருந்ததே கிடையாது. நம்ம தான் இருந்தால் நினைத்து கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டும் நம்பிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அப்படி ஒரு கருத்து கடந்த காலத்தில் இருந்திருக்காண்டா இருக்கவே கிடையாது. அதுக்கு சொல்வதாக இருந்தால் உதாரணமாக அபூ பர்ஸாங்கிற ஒரு சஹாபி. அபூ பர்ஸாங்கிறவருக்கு அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மஜூசின்னா நெருப்பு வணங்குறவர், நெருப்பை தெய்வமாக வணங்கக்கூடியவர் பக்கத்தில் இருக்கிறார். அவங்க என்ன செய்வாங்கன்னா நைரோஸு மஹர்ஜான்னு அவங்களுக்கு 2 பண்டிகை இருக்குது. தீபாவளி பொங்கல் மாதிரி அவங்களுக்குரிய தெய்வங்களுக்கு வழிபட நடத்தக்கூடிய ஒரு பண்டிகைகள். அந்த மஜூசிகளுடைய பண்டிகைக்கு பேர் என்ன, நைரோஸுன்னு ஒரு பண்டிகை, மஹர்ஜான்னு ஒரு பண்டிகை. இந்த 2 பண்டிகை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பக்கத்து வீட்டில் அவர் இருக்கிறதுனால அந்த வீட்டார்கள் இவருக்கு ஏதாவது கொடுத்து விடுவாங்களாம். பண்டிகைக்கு அந்த செய்யக்கூடிய விஷயங்களை என்ன செய்வாங்க, ஹதியாவாக இவர் பக்கத்தில் சஹாபி, ஒரு அபூ பர்ஸாங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள மஜூசி ஒரு ஆள் அவருடைய பண்டிகை வரும்போது, தீபாவளி பொங்கல் வச்சுக்கிறோம், அவருடைய தீபாவளி பொங்கல் வரும் பொழுது அதை கொடுத்து விடுவார். அப்போ அந்த அபூ பர்ஸா என்ன செய்வார்னு கேட்டால் அவங்க வீட்டாருக்கு சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டால், மாக்கான மின் ஃபாக்கியத்தில், அவங்க தரக்கூடியது கனி வர்க்கங்களாக இருக்கும் என்று சொன்னால் இப்போ குழுகு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டுக்கிறங்க. ஒமாக்கான மின் கைரித அளிக்க, அது இல்லாமல் இந்த மாமிச வகையாக இருக்குமே ஆனால் திருப்பி கொடுத்துருங்க. பிரிக்கிறாங்க. அந்த அவங்க பண்டிகைக்கு தரக்கூடியதுலையே இறைச்சியை தந்தால் திங்காதீங்க. ஏன்னா அவங்க அல்லாத பேரை சொல்லி அறுப்பாங்க. இறைச்சிக்கு தடை, தெளிவான தடை இருக்குது. இதுக்கு தடை இருக்குது. இதுவும் அதில் அடங்குமாக இருந்தால் அவங்க பண்டிகைக்கு அதை கொண்டாடி தானே செய்வாங்க. அதை என்ன செய்ய, அபூ பர்ஸாங்கிறவர் என்ன செய்கிறார், ஒரு சஹாபியாக இருந்து கொண்டு அவர் அதை வீட்டுக்கு என்ன சொல்லிடுவாராம், பக்கத்துலேருந்து வருதுன்னா எதோ இறைச்சி கொடுத்துட்டா சாப்பிட்றாதீங்க, வேறு சைவ உணவுகள் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. அப்போ இந்த பூஜைங்கிற ஒரு விஷயத்தினால ஹராம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்ல, எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கள, மதுஹபுகள்னு அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்குள் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குதே தவிர கடந்த காலங்களில் அப்படி ஒரு நம்பிக்கையே இருந்ததில்லை அப்படிங்கிறது முஸன்னஃப் இப்னு ஷைபாவில் இந்த ஒரு செய்தி இருக்கிறது. அதே மாதிரி
ஆயிஷா நாயகி சம்மந்தமாக ஒரு ஒரு விஷயம் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயகிட்ட ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் மஜூசி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பெண் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பண்டிகைகள் வந்துடுது. அந்த பண்டிகையிலேருந்து இப்போ யகுதுன்னு இல்லைனா எங்களுக்கு ஹதியாவை ஏதாவது கொடுத்து விட்றாங்க. பண்டிகை வந்தவுடனே தீபாவளிக்கு நம்ம நண்பர்கள் அந்த கொடுத்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தர்றாங்க. நாங்கள் என்ன செய்கிறதுன்னு ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க. ஒரு அம்மா வந்து ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மஜூசின்னா இந்த முஷரிக்கு தான், நெருப்பு வணங்கினா முஷரிக்கு தானே, இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்து பெண்கள் எங்களுக்கு ஏதோ அன்பளிப்பை கொடுத்து விட்றாங்க. ஹதியாவா எப்போ கொடுக்குறாங்கன்னா, அந்த பண்டிகை தினத்தில், அந்த திருவிழாக்கள் கொண்டாடுவாங்கள்ல, அந்த பண்டிகையில் தானே இதெல்லாம் பூஜைலாம் நடக்கும், அதை கொடுத்து விட்றாங்க, நாங்கள் சாப்பிட்லாமான்னு சொன்னோன்னே அப்போ ஆயிஷா நாய் பதில் சொல்லி அனுப்புகிறாங்க. அம்மா மா துபிகலி தாலிக்கல்யோம், அன்றைய தினத்தில் அறுக்கப்பட்ட பொருளாக இருக்குமே ஆனால் ஃபுலா தாக்குழு, அதை சாப்பிட்றாதீங்க. ஒலாக்கின் குழுமின் அஷ்டாரிகம், அவங்களுடைய தாவர உணவுகளாக இருந்தால் சாப்பிட்டுக்கிறோங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அவங்க பண்டிகை நாளில் கொண்டாந்து தந்தாங்கன்னு சொன்னால் அந்த அந்த தாவர உணவை பூஜை செஞ்சாங்களா, படையல் செஞ்சாங்களா அப்படிங்கிற அது கற்பனை கூட இல்லை மார்க்கத்தில். இந்த அறுக்க உயிரினத்துக்கு தான் அந்த டாபிக் எடுக்க குரானில் இருக்கே தவிர, அப்படி இருந்ததுனால தான் இப்போ ஆயிஷா நாய் இதை எதுக்கு எடுத்து காட்டுறோம்னு கேட்டால், குரானில் உள்ளதுக்கு ஏற்ப அவங்க விளங்கியிருக்கிறாங்க. குரான் அதானே சொல்லுது, குரான் வந்து அறுக்கிறது தானே ஹராமுங்குது. அப்போ ஆயிஷானையும் கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்கும் பொழுது மா துபிகலி தாலிக்கல்யும், அன்றைய தினத்துக்கு துபிக அறுக்கப்பட்டதாக இருந்தால், உயிருள்ள ஜீவனாக இருந்தால், உயிருள்ள ஜீவனை நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் ஃபுலாத்தா குழு சாப்பிடாதீங்க. ஒலாக்கின் குழு மின் அஷ்ஜாரிகும், அவங்களுடைய ஷஜர்னா தாவரங்கள், தாவர வர்க்கங்களை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அது மாதிரி தந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் சொன்ன ஒரு செய்தியும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த சாலிஹ் இப்னு உஸைமீன் இருக்கார்ல, இப்போ வந்து சலஃபில் முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கார், இப்போ இருக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், ஒஹ்தலஃபல் உலமாக்கள் வந்து இருகருத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஃபீமா இதா உஹுதிய இலைக்க அஹதா இலைக்க அஹதுமின் கைரில் முஸ்லிமீன ஹதியத்தன் பி முனாசபத்தி ஆயாதியும், அவங்களுடைய பெருநாள் போன்ற நாட்களில், பெருநாள் திருநாள் போன்ற நாட்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களுக்கு ஒன்றை ஹதியாவாக தந்தால் அதை சாப்பிடலாமா என்பதில் வந்து அறிஞர்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடலாம் என்று சொன்னவர்கள் இருக்கிறார், அவர் சொல்கிறார், சாப்பிடலாம் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள், சாப்பிடக்கூடாது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஃபமினல் உலமாய் மண்கால லா யஜூஸ் யுக்பல ஹதியத்தும் ஃபி ஆயாதியும், அவங்களுடைய பண்டிகை மற்ற நாளில் உள்ள அன்பளிப்பை வாங்கிக்கிறலாம். பண்டிகை நாட்கள்னால் படையல் கடையில் செஞ்சுருவாங்கல்ல, அதை வந்து வாங்கக்கூடாது என்று சொன்ன உலமாக்களும் இருக்கிறார்கள். ஃபமினல் உலமாய், சில உலமாக்கள் இருக்கிறார்கள், லா யஜூஸ் யுக்பல ஹதியத்தும் ஃபி ஆயாதியும், அவங்களுடைய பண்டிகை நாளில் அவங்களுடைய இதை வந்து வாங்கக்கூடாது என்று சொன்னவங்க இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அன்னது அளிக்க உண்வானு ரிலாபிகா, அதை நம்ம பொருந்தி கொள்வதாக ஆகிவிடும். அல்லா தடுத்தான்லாம் ஆதாரம் காட்டல, நம்மளை அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி வந்துடும்னு காரணம் காட்டுறாங்களாம். ஓ மின்ஹும் ஐய கூடு லாபாசபிஹி, அதில் வந்து தவறே இல்லை என்று சொல்ல அறிஞர்களும் இருக்கிறார்கள். அறிஞர்களில் இரு சாராராக இருக்கிறாங்களாம். வலாக்குல்லி ஹாலின், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் இதாலமி குன்ஃபீதாலிக்க மகளூருன் ஷரையன், மார்க்க சம்பந்தமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரு இருக்கும் என்று சொன்னால் அது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, மார்க்க தடை செய்யப்பட்டது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபலா பாசபில் கபூல், அதை ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லை, இருந்தாலும் அதை தவிர்ப்பது சிறந்தது. உசைமின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒரு கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட என்ன செய்யலை, இந்த மாவு உயிரில் கொண்டாந்து ஆதாரம் காட்டல, இந்த மாவு குரான் நல்லா தடுத்துனான்னு ஆதாரம் காட்டல. நம்ம அதை வாங்கிட்டோம்னா நம்ம அதை அங்கீகரித்த மாதிரி வந்துடுமே, அப்படி சொந்த காரணம் சொல்கிறாங்க. நம்ம அதை வாங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த பண்டிகை அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு வந்துடுமே அப்படின்னு காரணம் சொல்லி தான் ஹராமாக்குறாங்க. மற்ற சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அது நீங்கள் ஹராமாக உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நம்ம செஞ்சு வாங்கிக்கிறலான்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் அவர் சொல்லிவிட்டு, அதனால் நீங்கள் வந்து இப்போ அவங்க பண்டிகை நாட்களில் தந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், ஆனால் வாங்காமல் இருப்பது பெட்டருங்கிறார். அதாவது கூடும் தான், இருந்தாலும் ஒரு மனசுக்கு உறுத்தல் இருந்தால் என்ன செஞ்சுக்கிறங்க, தவிர்த்துக்கிறங்கன்னு உசைமின் என்பவர் அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு தைமியா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ரொம்ப விவரமாக இந்த விஷயத்தை விளக்குறார். ஆரம்பிச்சா சரி, இது சம்மந்தமாக கூடுதலாக விஷயமெல்லாம் இருக்கிறது. இப்னு தைமியா மட்டும் சொல்லி முடிச்சிடுவோம். இப்னு தைமியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவங்களுடைய பெருநாள் தினத்தில் அம்மா கபூலுல் ஹதியத்தி மின்ஹும் யோம் ஈதிஹிம்,
ஈதுடைய நாளில் அவங்களுடைய பெருநாள் தினத்தில் இதெல்லாம் பொருள்களை அவங்க தரக்கூடியதை பெற்றுக்கொள்வது இருக்குது. நாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நைரோஸ் பண்டிகைக்கு அவர்கள் கொடுத்து விட்ட ஹதியாவை வாங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அலி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொன்ன சம்பவம் சொன்னோம்ல, அந்த அதிசயம் எடுத்து காட்டுறாரு. ஆயிஷா நாயகியும் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தாவர உணவுகளை வாங்கிக்கிறங்க, அறுக்கிற உணவு மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து அபு பர்ஸாவுடைய சம்பவத்தையும் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபஹாதா குல்லுஹு எதுல்லு, இவற்றிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்ன என்று கேட்டால், அலா அன்னஹு லா தஅசீர ஈது, அவன் கொண்டாடுகிற பண்டிகை என்பது எந்த ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தாது. ஃபில் மன்ஐ ஃபி மின் குபூலி ஹதியத்திஹிம், அவங்களுடைய ஹதியாவை மறுப்பதற்கு அது போதுமான காரணமாக இருக்காது. பல் ஹுக்குமுஹா ஃபில் ஈதி வகைரிஹி சவாவுன், அது பெருநாளாக இருந்தாலும் சரி, அவனுடைய திருவிழா இல்லாத நாளாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒரே பொதுவானது தான். பெருநாளைக்கு மட்டும் வாங்காத, மற்ற நாளில் வாங்கிக்கன்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. என்னஹூ லைசபி தாலிக்கு யானத்துள்ளகும் அல்லா ஷாயிரி குஃபுரியும், இப்படி வாங்கி கொள்வதனால அவங்களுடைய குஃபுருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்ற அர்த்தத்தில் வராது. இப்னு தீமியா சொல்கிறார், வாங்கிக்கிட்டதுனால அவங்க குஃபுருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்ற அர்த்தத்தில் வராது அப்படின்னு சொல்லி இப்னு தீமியாவும் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அந்த ஒமாவு 4வது விஷயம்லாம் ஹராம் ஆக்குறானே, அதில் சொல்வது ஒமா உஹில்ல லி கைரில்லா, ஒமா உஹில்ல பிஹிலி கைரில்லா, இப்படிங்கிற 2 வாசகம் வருது. எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பேரில் அறுக்கப்பட்டது ஹராம், அறுக்கப்பட்டது ஹராம் என்பது அது சொல்லுமே தவிர, அறுக்கப்படாமல் அவர்கள் வேறு எதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த உணவுகளை இது குறிக்கவே குறிக்காது. அது குறிக்குதுன்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அவங்க வேறு ஆதாரத்தோடு காட்டணும். இந்த அறுக்கப்பட்டதுக்கு குர்ஆன் தெளிவாக சொல்லிருச்சு. அறுப்பது சம்மந்தப்படாத உணவுக்குள்ள ஆதாரம் என்னன்னு கேளுங்க. ஆதாரம் என்ன சொல்லுவாங்கன்னு, அது நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருதுல்ல, அப்படிங்க இப்படி தான் ஒரு காரணம். அதாவது சுயமாக ஒரு காரணம் சொல்கிறாங்களே தவிர, இந்த வசனத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறோம், இந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறோன்னு சொல்லாமல் அது குஃபருக்கு துணை செய்கிற மாதிரி ஆகும். அப்போ யகூதியருடைய சாப்பாடு எல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கான், துணை செய்கிற மாதிரி ஆகுமா? யகூதி இருக்கிறத நம்ம சாப்பாடு எல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறான்ல, அதனால் அவனுக்கு துணை செஞ்ச மாதிரி ஆகுமா? இப்படியா புரிகிறது? அப்படி புரிய ஆதாரம் வேணும். ஹராம்னு சொல்ல ஆதாரம் வேணும். இது சம்மந்தமான கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து புதுசாக நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இது கடந்த காலத்தில் எல்லா பக்கமும் இருக்குது தான். இங்கே நமக்கு இப்படி நம்ம இந்த நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இதை விளங்கிக்கொள்ளணும். கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மேலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.